ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் மறுநாள் சரி அக்காவுக்கு இந்த மாதிரி விசேஷம் நடக்குது, அதனால போகணும் அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி சொன்னேன் என் ஹஸ்பண்ட்ட. அதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இது மாதிரி உங்கள் மாமா நம்மளை என்ன மதிச்சார், பண்ணார், செஞ்சார், நீ போகிறதுக்கு நிற்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. உடனே நான் சொன்னேன், இது மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்களே, இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்கா இல்லையா? நீங்கள் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் அக்கா நமக்காக நீங்கள் வெளிநாடு போகிறப்ப நகை கொடுத்துருக்கு, எல்லாமே பண்ணுச்சு. அதுக்காக தான் நம்ம போகணும், மாமாவுக்காக போகணும் அப்படிங்கிறத தாண்டி அக்காவுக்காக நம்ம போய் தானே ஆகணும். இத்தனை வருஷம் கழிச்சு அதுக்கு குழந்த பிறகுதுங்கிறப்போ நம்ம அதுக்காக நம்ம இது பண்ணி தானேங்க ஆகணும் அப்படின்னோடனே, அதெல்லாம் சரிதான், நான் இல்லைங்களே, இருந்தாலும் உங்கள் மாமா ஒரு மரியாதைக்காகனாச்சும் இது மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்திருக்கலாம், பண்ணியிருந்திருக்கலாம். அது அவர் சொல்லலை. அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு மனசுக்குள்ளே எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். எனக்கு நான் உங்கள் அக்கா மேலே பாசம் இல்லாமலாம் இல்லை. எனக்கு எல்லாமே தெரியும். அவர் நமக்காக நகையெல்லாம் கொடுத்தாங்க, பண்ணாங்க. யாரும் எங்கள் அக்கா கூட, சொந்த அக்கா கூட, என்னோட கூட பிறந்த அக்கா கூட கொடுக்கல. ஆனால் அவங்க நமக்காக கொடுத்தாங்க, பண்ணாங்க, செஞ்சாங்க. நான் அந்த நன்றியெல்லாம் மறந்துடலை. எல்லாமே எனக்கு இருக்குது, இல்லாமலாம் இல்லை அப்படின்னோடனே, அதெல்லாம் சொல்கிறீங்க, நான் இல்லைங்கள, இருந்தாலும் நம்ம அக்காவுக்காக போய் தானேங்க ஆகணும் அப்படின்னோடனே, நீ வேணால் போயிட்டு வா, வேணா நீ இப்போ நம்ம பொண்ணை அழைச்சிட்டு போயிட்டு வா, நான் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீ வேணால் நம்ம பொண்ணை அழைச்சிட்டு வேணால் போ, அதுக்கு நான் எதுவுமே வேணான்னு சொல்லலை, நீ வேணால் போகிறபடி போய்க்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே, நான் அப்போனா நான் போயிட்டு வரேன், நீங்கள் என்ன எதுவும் சொல்லக்கூடாது, போயிட்டு வந்தோடனே உங்கள் அம்மாவும் சரி நீங்களும் எதுவும் இது பண்ணக்கூடாது அப்படின்னோடனே, நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன், பண்ண மாட்டேன், நீ போகிறபடி போயிட்டு வா, நான் அதுக்கு எதுவுமே நான் இது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு நானும் கிளம்பிட்டேன். கிளம்புனதுக்கப்புறம் மறுநாள் காலையிலே வெள்ளனமே கிளம்பிட்டேன். எங்கள் அக்கா ஃபோன் பண்ணிகிட்டே இருந்துச்சு, நான் வர்றியா என்னன்ட்டு. சரின்னு சொல்லிட்டு நானும் போயிருந்தேன். போனதுக்கப்புறம் மாமா எங்களை போனோடனே வாங்கன்னு தான் சொன்னார். நான் எதிர்பார்த்தேன், சரி பேச மாட்டார் போல இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர் என்னை போய் பார்த்தோன்னே வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி கவலையாயிட்டு. ஏன்னா அவங்க வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆக போகுது, அக்காவோட வீட்டுக்கு போய். ஏன் அப்படின்னா, எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை வந்தப்போ எங்கள் மாமா என் ஹஸ்பண்டை திட்டிட்டாரு. அதுலேருந்து இவர் அதுக்கப்புறம் நாங்கள் சமாதானம் ஆகிட்டோம். ஆனால் அவரும் பேசிக்கிறது கிடையாது. அதுலேருந்து தான் பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். அதுலேருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமல் இப்படியே தான் போயிட்டுருந்துச்சு. இடையில உள்ளவங்க அவங்க சொல்கிறது, இவங்க சொல்கிறது, இப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு பண்ணிட்டு செஞ்சுக்கிட்டு இது பண்ணாங்களே தவிர, அப்படி இருக்கிறதுனால நம்மளால எந்த ஒரு இதையும் நம்மளுக்கு இது பண்ண முடியாத மாதிரி இதாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் என்ன கவலைப்பட்டோம்னா, சரி இதுக்கப்புறம் நம்மளுக்கு சரியாக இதாகாது, நம்மளுக்கு எதாக இருந்தாலும் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்போ தான் தோண ஆரம்பிச்சிச்சு. சரி நம்ம அக்காவுக்கு நம்ம யாரும் இல்லை, அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்கங்கிறப்போ நம்ம அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம தான் நின்று செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சு. அம்மாவும் ஃபோன் பண்ணி கவலைப்பட்டு அழுதுச்சு என்ட்ட. இது மாதிரி உங்கள் அக்காவுக்கு நீ தான் தங்கச்சின்ட்டு இது பண்ணுற, வேறு யாரும் இருக்கிறா, சித்தியெல்லாம் இருந்தாலும், சித்தி பொண்ணுங்க இருந்தாலும் உன் இடத்துல நீ இருந்து அக்காவுக்கு பண்ணுற மாதிரி ஆகுமா? உன் புருஷன் கோவத்தில் இருக்கிறாருங்கிறதுக்காக நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி ஒரு அழுது ஃபோன் பேசினுச்சு. அது எனக்கு ரொம்பவே மனசு கவலைப்படுற மாதிரி ஆயிடுச்சு. சரி நம்ம தான் இது பண்ணணும் அப்படின்ட்டு தான் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்ட நான் பேசினது, பண்ணது எல்லாத்தையும் கேட்டது. ஆனால் அவர் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அனுப்பிவிட்டாரு. ஏதோ என்னையும் வேணான்னு சொல்லுவாரோ என்னமோன்ட்டு எனக்கு அது ஒரு இது இருந்துச்சு. பரவாயில்ல, அவர் கொஞ்சம் எங்கள் அக்கா மேலே கொஞ்சம் பாசமாக இருப்பார். அப்போலேருந்தே எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுங்கிறதுனால பாசமாக இருந்ததுனால அவங்க அம்மா இது பண்ணத்தையும் கேட்காம அனுப்பிவிட்டாரு. ஆனால் எங்கள் அக்காவுக்கு என்ன ஒன்றுனா, இந்த மாதிரி மாமா வந்திருந்ததுனால கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், அந்த பிரச்சனையை இதோட பேசி நம்ம சமாதானப்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு எங்கள் அக்காவுக்கு ஒரு விருப்பம். ஏன்னா இதுக்கு வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக என் வீட்டுக்காரர் வந்திருக்காரு, பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நேற்று கூட சொல்லிகிட்டு இருந்தார். இது மாதிரி சுகுணா மாமனார் நம்ம இது பண்ணதுக்கு கூட நம்ம போகலை, அதுக்காக கோவம் இருக்கும் தான் உங்கள் மாமாவுக்கு, நான் இல்லைங்களே,
எங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு நானும் பண்ணதும் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வருத்தப்பட்டுட்டு இருந்தார் அப்படின்னோடனே, சரி எல்லாம் வந்து சொல்கிறது பண்ணுறதா நான் இல்லைங்களே, இருந்தாலும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நமக்கு வந்து பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு நம்மளால முடியாத மாதிரியான சூழ்நிலையில தானே நம்ம இருக்கிறோம் அப்படின்னோடனே, சரி விடுக்கா அதெல்லாம் பற்றி இப்போ பேசினோன்னா நீ சந்தோஷமா இரு, அதுதான் எங்களுக்கு இப்போக்கி வந்து தேவைப்படுறது, சந்தோஷமா இருந்தாலே வந்து போதும்க்கா, இப்போதைக்கு அதை பற்றியெல்லாம் நம்ம பேசி நீ ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டிய இந்த நேரத்தில் நீ சந்தோஷமா இருக்க வேண்டியது தான் எனக்கு வந்து நீ செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்கா கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அக்கா சொன்னுச்சு, இது மாதிரி நீ சாப்பிட்டுட்டு நாளைக்கு போகணும்